இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வசனம் 1 சாமுவேல் 16 அதிகாரம் அதன் 13 வசனம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் அதன் 13 வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். இந்த நேரத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம், துதிக்கிறவன் வெற்றி பெறுவான். துதிக்கிறவனுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். துதிக்கிறவன் வெற்றி பெறுவான். துதிக்கிறவனுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். இங்கு சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். இந்த தாவீது எப்படிப்பட்டவன்? தாவீது ஆண்டவரை தினமும் தேடுகிறவன். தாவீது தினமும் ஆண்டவரை துதித்து பாடுகிறவன். ஆண்டோடைய பார்வையில் படிப்பு பதவி முக்கியமல்ல. ஆண்டோடைய பார்வையில் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கீங்களா, ஆண்டவருக்கு தகுதியா இருக்கீங்களா என்பதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய வேலை எப்படிப்பட்டது, உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்பது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. உங்களை உயர்த்துவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவரை நீங்க தேடுகிறீர்களா என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரை தினமும் நீங்கள் துதிக்கிறீர்களா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இதனை நீங்க ஒழுங்காக செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். துதிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். துதிக்கிற உங்கள் பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்க தலைமுறைய ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் ஆண்டவர் அதைதான் செய்தார். தாவீது எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன். தாவீது தன் குடும்பத்தாரால் அற்பமா எண்ணப்பட்டவன். ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி அவனை ஆடு மேய்ப்பதற்கு காட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க. அவனை தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி கூட ஈசாய் நினைக்கல. அவனுடைய தந்தை அவனை பிள்ளை என்று கூட நினைக்கல. அவனை ஆடு மேய்ப்பதற்காக அனுப்பப்பட்டவன். ஆனால் ஆண்டவரை அவன் தினமும் துதிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவர் உங்களை பார்ப்பது உங்களுடைய படிப்பை வைத்து அல்ல, உங்களுடைய பணத்தை வைத்து அல்ல. ஆண்டவர் உங்களை பார்ப்பது என்னை துதிக்கிறானா, என்னை தேடுகிறானா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும், நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை தேடுவர்களா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய தேவைகள் கால தாமதமாகலாம். உங்களுக்கு வரவேண்டிய நன்மையான காரியங்கள் கால தாமதமாக ஆகலாம். நீங்கள் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுவீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய உயர்த்துவார். இங்கு பார்க்கும்போது தன்னுடைய சகோதரர்கள் அவனை தம்பி என்று சொல்லி கூட அவனை வக வைக்கல. அவங்களுடைய தந்தை தன்னுடைய மகன் என்று சொல்லி கூட அவனை ஒரு வகையில வைக்கல. அந்த அளவுக்கு அற்பமாக எண்ணப்பட்டவன். ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார், உங்கள் குடும்பத்தில் ஒரு ராஜாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி
சாமுவேல் சொன்னபோது ஈசாய் அவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையாக அனுப்பி வைக்கிறான் அபிஷேகம் பண்ணுவதற்கு. அப்போது ஆண்டவர் சாமுவேல் பேசுகிறார். முதலாவது மகன் வரும்போது இவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவன் மிகவும் வல்லவன், மிகவும் படித்தவன், அவன் ஆள் மிகவும் உயரமானவன். அவனை கொண்டு முதல் நிறுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் மனிதன் பார்க்கிற விதமாக பாரேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படி 7 குமாரரையும் ஈசாய் அனுப்பும்போது அந்த 7 பேரையும் ஆண்டவர் நிராகரித்து விட்டார். ஆனால் இந்த காட்டுக்குள்ள இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது அழைக்கப்படுகிறான். தன்னுடைய சொந்த மகன் என்பதையே ஈசாய் மறந்துட்டான். இன்னொரு மகன் இருக்கிறானா என்று சொல்லி கேட்கும்போது என்னுடைய மகன் ஒரு மகன், அவன் எதுக்கு உதவாதவன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொல்லும்போது அவனை அழைத்து கொண்டு வாங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன்தான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. உங்களை அற்பமாக நினைத்தவர் மத்தியில, உங்களை ஏளனமாக நினைத்தவர் மத்தியில ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். யார் மத்தியில அவனை அபிஷேகம் பண்ணார் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அவனை வேண்டாம் என்று தள்ளினாங்களோ, யாரெல்லாம் அவன் ஆகாது என்று நினைத்தாங்களோ, அவன் ஒன்றுக்கு உதவாது என்று சொன்னாங்களோ, அவன் படிப்பு அறிவு இல்லை என்று சொன்னாங்களோ, அவர்கள் மத்தியில தான் ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவன் தலையை உயர்த்தினார். அவனுடைய நிந்தனையை, வேதனையை மாற்றினார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தவன், ஆண்டவரை துதித்தவன், ஆண்டவரை தினமும் பாடுகிறவன். ஆண்டவரை துதிக்கிறவனுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் ஆண்டவரை தினமும் துதிப்பீங்கன்னா, நீங்க தினமும் ஆண்டவரை பாடுவீங்கன்னா, தினமும் ஆண்டவருக்காக காத்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்கிற ஆண்டவர், உங்களுடைய தலையை உயர்த்துகிற ஆண்டவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், உங்களுடைய அவமானத்தை, நிந்தையை நீக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் துதிக்கிறவர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு எதிராக எழும்புகிற போராட்டங்களை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை அவமானப்படுத்துவர்கள் மத்தியில யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யார் உங்களை ஆகாது என்று சொன்னாங்களோ, அவங்கள் மத்தியில உங்களுடைய தலையை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். ஏன் சொல்லினா, நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கீங்க, ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கீங்க, ஆண்டவரை பாடிக்கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், எனக்கு தகுதியா இருப்பான் என்று பார்க்கிறார். ஆண்டவருக்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை பாட வேண்டும், தினமும் ஜெபிக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதை செய்து கொண்டிருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். பார்த்து கொண்டிருக்கிற உங்களை உயர்த்துவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தெய்வம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. துதிக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்க உயர்வை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த இடத்துல விழுந்து விடாதபடி, விழுந்த இடத்துல அவங்களுடைய தலையை நிமிர செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை